ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, நிம்மதியில்லாமல் ஒவ்வொரு நாள் இரவும் இப்படி கழித்து கொண்டிருக்கின்றாயே? இதை முழுமையாக கேள். உன் குழப்பத்திற்கான பதில் நாளை கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். உன் குடும்பத்தில் நிம்மதியும் நல்வாழ்வும் உன் தோள்களில் தாங்கி நிற்கும் பொறுப்பும் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் நீ கவலைப்படாதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கின்றேன். உன் எண்ணங்களின் வழியே நான் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். நீ காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் என் சக்தி உன்னுடன் நடக்கின்றது. உன் சுய கௌரவம்தான் உன் அரணாகும். அதை நான் மேலும் வழிபடுத்துகின்றேன். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியம் நான் உனக்குள் விதைத்துள்ளேன். உன் குடும்பத்திற்காக நீ போராடும் அந்த உறுதியே என் அருளின் வடிவம் தங்கமே. ஏனெனில் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. உன் கண் முன்னே சில உறவுகள் இனிமையாக பேசுகின்றன. எல்லோரும் உன் அன்பை விரும்புவார்கள் என்று நீ யாரையும் நம்பாதே. சிலர் புன்னகையால் நெருக்கம் காட்டினாலும் அவர்களின் மனதில் பொறாமை மறைந்து கிடக்கும். தேளின் கொடுக்கும் வலி உடனே தெரியும். ஆனால் தேனீயின் கொடுக்கும் விஷம் மெதுவாக பரவி நஞ்சாக்கும். அதுபோல சிலர் இனிமையாக நடந்து உன் மனதையே காயப்படுத்துவார்கள். ஆகையால் வார்த்தையால் அல்ல, உள்ளத்தின் உண்மையால் மனிதரை அறிந்து கொள். நான் உன் இதயத்தில் இருப்பேன். யார் உண்மையோ, யார் முகமூடிக்குள் மறைந்திருக்கின்றாரோ என்று உனக்கு தெளிவு அளிப்பேன். நாளையே அளிப்பேன். நீ நம்ப வேண்டியது என் அருளையும் உன் உண்மையையும் மட்டுமே. யாராவது உன்னை பற்றி தவறாக பேசினாலும் அதில் நீ மனதை செலுத்தாதே, மனம் உடையாதே. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அவர்களுடைய எண்ணம்தான், உன் உண்மையல்ல. சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பார்கள். சிலர் பொறாமையால் குறை கூறுவார்கள். அதனால் நீயே தவறானவனாக மாறிவிடக்கூடாது. மனம் நிம்மதியாக இருக்கட்டும். நான் உன்னை எப்படி நேசிக்கின்றேனோ அதுதான் உண்மை. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நான் உன் அப்பா முருகன் எனும் நான் உன்னை ஒருபொழுதும் விட்டு செல்ல மாட்டேன். நீ உன் மனசாட்சியை காத்துக்கொள். உண்மையோடு நட. எதுவானாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். உன் மன அமைதி ஒன்றிலேயே உன்னுடைய பொறுமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியும். எது நடந்தாலும் அமைதியாக இரு. அனைத்தையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. பல குழப்பங்களுக்கான தெளிவான பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி நிம்மதியாக இருக்கப் போகின்றது. மகிழ்ச்சிகள் வாழ்க்கையில் நிறைய போகின்றது. சந்தோஷமாக வருவதை ஏற்றுக்கொள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!